வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக விலைக்கு அரிசி விற்பனை. வெள்ளவத்தையில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். ஜனவரியில் 6ஆம் தர கல்வி மறுசீரமைப்பு அமைச்சர் கருணி. கோர்முஸ் வழித்தடம் ஆபத்தானது. புதிய அமெரிக்க கப்பல் பாதை குறித்து ஈரான் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அரசாங்கம் நிர்ணயித்த அதிகபட்ச சில்லறை விலையை மீறி அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வெள்ளவத்தையில் உள்ள பிரபல பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் இன்று 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவலின்படி 1 கிலோ உள்ளூர் நாட்டு அரிசியின் அரசாங்க நிர்ணய விலை 230 ரூபாயாகும். குறித்த பல்பொருள் அங்காடி 1 கிலோ அரிசியை 320 ரூபாவிற்கு விற்பனை செய்துள்ளது. 1 கிலோ அரிசிக்கு நுகர்வோரிடமிருந்து 90 ரூபாய் கூடுதலாக அறவிடப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. அரிசி விலையை செயற்கையாக உயர்த்தி நுகர்வோரை சுரண்டும் வர்த்தகர்களை கண்டறிய நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடு தழுவிய ரீதியில் தொடர்ச்சியான அமலாக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அத்தகைய ஒரு சோதனையின் போதே இந்த முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் போது பொதுமக்கள் பொருட்களின் மீது அச்சிடப்பட்டுள்ள அதிகபட்ச சில்லறை விலையை எப்போதும் சரிபார்க்கவும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 1% கூட செலுத்த வேண்டாம் என அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. விலை விதிமீறல்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் அது குறித்து முறையான ஆதாரங்களுடன் உடனடியாக புகார் அளிக்கவும் பொதுமக்கள் இது தொடர்பான புகார்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அவசர அழைப்பு இலக்கமான 1977 ஊடாக தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். முன்னதாக அச்சிடப்பட்ட தொகுதிகளில் காணப்பட்ட சிக்கல்களை மீளாய்வு செய்ய நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டு இறுதிக்கட்ட முடிவுகள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மீளாய்வு செய்யப்பட்ட தொகுதிகள் இந்த மாதம் அச்சிட அனுப்பப்படும். புதிய மறுசீரமைப்புகளின் கீழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி எதிர்வரும் ஜூன் மாதம் ஆரம்பமாகும் என்றும் இதற்காக ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் இந்த மறுசீரமைப்பு குறித்து விளக்கம் அளிப்புகள் ஜூலை மாதம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் கரணி அமரசூரிய மேற்கொண்டவாறு கூறினார். இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரான் மற்றும் ஓமானுக்கு இடையே செல்லும் நீரிணையே கிட்டத்தட்ட மூடப்பட்டதால் உலக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்ததோடு உலக பொருளாதாரமும் ஆட்டம் கண்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் தலைமையிலான கூட்டு கடல்சார் தகவல் மையம் ஓமன் கடல் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு பகுதியை அமைத்துள்ளதாகவும் சிக்கி தவிக்கும் கப்பல்களை அவ்வழியே செல்லுமாறு அறிவுறுத்தி வருகிறது. இருப்பினும் கடல் மார்க்கத்தை பயன்படுத்த முயன்ற 2 வர்த்தக கப்பல்கள் தற்போது சிக்கிக் கொண்டுள்ளதாக ஈரானின் அதிகாரப்பூர்வமான செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஓமான் கடற்கரைக்கு அருகில் உள்ள கடல் பகுதிகள் பாறைகள் நிறைந்தவை. அதனால் கப்பல்களால் இப்பகுதியில் இருந்து புறப்படவோ அல்லது திரும்பவோ இயலாது எனவும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முசந்தம் மற்றும் அல் கைல் ஆகிய 2 தீவுகளுக்கு அருகிலுள்ள கோர்மோஸ் நீரிணையின் தெற்கு கடற்கரையானது ஒரு கடல்வழி பாதையாக மாற்றுவதற்கான புவியியல் திறனை கொண்டிருக்கவில்லை. மேலும் பாறைகள் நிறைந்த மற்றும் ஆழமற்ற தெற்கு பகுதிகள் வழியாக கப்பல்கள் செல்வது மிகவும் ஆபத்தானது என்றும் அந்த செய்தி அறிக்கை தெரிவித்துள்ளது. செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது.